ஓம் கிருஷ்ணா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசிக்கு நல்லா இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடம் 10ஆம் இடம் வழுக்குது. அடுத்து 11ஆம் இடம் 5ஆம் இடம் வழுக்குது. சுகஸ்தானம், கர்மஸ்தானம். கர்மம்னா என்ன? தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல லெவலுக்கு பணப்பழக்கம் இருக்கும். பணம் வர்றதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2 கூடவன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸ்தான பலம் பட்டு குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா பணம் வரும். பையன் முழுக்க பணம் நிரப்பும். நல்லா இருக்குது. முழுமையாக பாருங்கள். வீடியோவில் நிறைய தகவல் சொல்கிறேன். இந்த 7.5 சனியில் இருக்கோம்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. 7.5 சனியோட தாக்கமெல்லாம் குறைய போகுது. அடுத்த குரு பயிற்சி பின்னாடி மிகச்சிறப்பாக இருப்பீங்க. குரு சனி பகவானை பார்ப்பார், ராசியை பார்ப்பார். மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ 2026 உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்கும். 2024 25 காட்டிலே 2026 100% நல்லபடியாக இருக்கும். பொறுமையாக கேளுங்க. இதில் உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். ராசிக்கு, லக்கணத்துக்கு, நட்சத்திரத்துக்கு சில பலன்களை சொல்கிறேன். அதுபோக சில பரிகாரம் சொல்கிறேன், வழிபாடு மாற சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கேளுங்க. சரியா நேர்களே? எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக இருக்குது. பொறுமையாக கேளுங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அனைவரும் லைக் பண்ணுங்கள். அதாவது பொதுவாக உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு புதன் ரொம்ப வேண்டியவர். மீன ராசிக்கு புதன் 4-7 கூடியவர். கேந்திராபதியாக இருந்தாலுமே, கேந்திர பாதக மாரகாதிபதியாக இருந்தாலுமே ரொம்ப வேண்டியவர். இப்போ புதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு வேண்டிய 2 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. செவ்வாயும் புதனும் 2, 9, 10 கூடியவர்கள் இருக்கிறாங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2, 7, 4, 9 ரெண்டுமே 4 வீடுமே நல்ல வீடு தான். 2ஆம் இடம் தன, குடும்பம், வாக்கு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், தேக ஆரோக்கியம், பழக்க வழக்கம், வித்தை, மேற்படிப்பு, கல்வி, இப்படி நல்லா சொல்லலாம். 7ஆம் இடம் இணக்கம், கணவன் மனை உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், பங்குதாரர். அடுத்து 9ஆம் இடம் புகழ், அந்தஸ்து, பணப்பழக்கம், வெற்றி, காரிய அனுகூலம், பாக்கியஸ்தானம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். எல்லாம் சேர்ந்து 10ஆம் இடத்துல நிற்குது. ஸோ நல்லாயிருக்கும். டெக்னாலஜி படித்தவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியாக நேரில் சயின்ஸ் மேக்ஸ் படித்து வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக மற்ற கனகரக வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க, கிட்டாச்சி, ஜேசிபி, இப்படி மற்ற மெஷினரி ஐட்டம் இருக்குது பார்த்திங்களா, டவர் கிரேன், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாங்க. இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேண்டிய பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, அந்த வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். சரியா? சிறப்பாக இருக்கும். நல்லா எதுலையுமே ஒரு ஜனரஞ்சகமாக, சுவாரஸ்யமாக, நல்லபடியாக இருப்பீங்க. கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. 10ஆம் இடத்துல சூரியன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். சிவராஜ் யோகம். சரியா? அதனால் 2 காரியம் மட்டும் பண்ணுங்கள். சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போனுங்க, செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு போங்க. சரியா? சிவன் கோவிலுக்கும் போகலாம். செவ்வாய் அல்லது சனி 2 கிழமையும் போகலாம். வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை. செவ்வாய்க்கிழமை சிவன் கோவிலுக்கு போங்க, சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த கிரகங்கள் 4 கிரகங்களுமே அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே 10ஆம் இடம், 11ஆம் இடம். அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலும், ராகு பார்வைக்கு வந்தாலுமே குரு பார்வைக்கு வருவாங்க. ஸோ அடுத்தடுத்து நல்ல பலன்களாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு பங்குனி மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தை, மாசி, பங்குனி 3 மாதம் சாலிடாக நல்லாயிருக்கும். சரியா நேரில் செவனேன்னு சிறப்பாக இருங்க. சொன்ன காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு போங்க. புதன் இப்போ 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லாயிருக்கும். படித்தவர்கள் நல்லாயிருக்கும். உயர்கல்வி நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லபடியாக வரும். வேளாண் பொருட்கள், விளைபொருட்கள் இதெல்லாம் நல்லபடியாக உற்பத்தி ஆகும். நல்ல விலைக்கு விற்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். தொழில் நல்லபடியாக அமையும். தொழிலில் திறமையும் இருக்கும், யோகமும் இருக்கும், வருவாயும் இருக்கும். பேச்சில் நல்லா இருப்பீங்க. பேசி பொழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பேசி திரிகிறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க, எஃப்எம் ரீடர் வேலை பார்க்குறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இப்படி நிறையா இருக்குது. சரியா? பேச்சை முதலீடாக கொண்டு செய்கிறவங்க, பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். நல்ல ஒரு காரியத்தை செய்வீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சாதிப்பீங்க. பிஎல் படித்தவங்களும் நல்லாயிருக்கும். வக்கீல், வழக்கறிஞர் தொழில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையும் சாதிப்பீங்க. அதுபோல் ரிட்டன் ஒர்க்ஸ், டேபிள் ஒர்க் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். டேபிள் ஒர்க்குனா நிறையா இருக்குது. கிளர்க்கல் ஸ்டாஃப், கவிதை எழுதுகிறவங்க, நாவலாசிரியர்கள், இப்படி நிறையா சொல்லிட்டு போனாலும் எழுத்து பணியில் மிகச்சிறப்பாக இருக்கும். பலவித கலைத்திறனும் இருக்கணும். ஆயக்கலை 64 கெட்டிக்காரனாக இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். சிற்பசாஸ்திரம், வேத சாஸ்திரம், வணிக சாஸ்திரம், அப்புறம் இயல், இசை, நாடகம், இது நல்லாயிருக்கும். கைத்தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கைத்தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, விரல் வித்தை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். பணப்பழக்கம் நல்லா இருக்கும். சரியா? பணம் பல வகையில் வரும். இந்த விரல் வித்தனை என்ன? மியூசிக் வாசிக்கிறவங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, கித்தார் வாசிக்கிறவங்க, அப்புறம் அபிநயம் பிடிக்கிறவங்க, பரதநாட்டியம் ஆடுறவங்க, இப்படி நிறைய இருக்குது. கையை காலை அசித்து காரியங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சயின்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? மேக்ஸ் சயின்ஸ் படித்தவங்க நல்லாயிருக்கும். பல புதுமைகளை படிப்பீங்க. தர்க்கவாதங்கள் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறீங்க, தர்க்கவாதத்தில் இருக்கிறீங்க, எங்கேனாச்சும் ஒரு இடத்துல போய் கோர்ட்டில் போய் தர்க்கம் பண்ணுறீங்க, டிஃபென்ஸ் லாயராக இருக்கிறீங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேரில் அதான் ஆயக்கலை 64ன்னு சொல்லிட்டேன். ஆயக்கலை 64க்கு மேலே எதுவுமே கிடையாது. அனைத்து கலையும் கரைச்சி குடித்தவனா இருப்பீங்க. நல்லா கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம்னு சொன்ன மாதிரி நிறைய விஷயத்தை தெரிந்து வச்சுக்கிட்டு மற்றவங்க மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். எப்போ அவன் கில்லாடிப்பா அவங்ககிட்ட போகாதீங்க, எதையும் சாதிச்சிருவான் அப்படின்னு ஒரு மேதாவித்தனமாக இருப்பீங்க. நல்லா இருக்குது. அடுத்தடுத்து தொட்டக்காரியம் தொடங்கும். கைராசியும் இருக்கும், முகராசியும் இருக்கும். சுப செலவுகள் ஓரளவு இருக்கத்தான் செய்யும். சுப செலவுகளை தவிர்க்க முடியாது. பெரியவங்களோட ஆதரவு இருக்கும். நீடித்த தேக ஆரோக்கியம் இருக்கும். தேக ஆரோக்கியம் வந்து நீடித்த பலமாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களாம் ரெக்கவர் ஆகி எந்திரிச்சு உட்காந்துக்கிருவீங்க. ஏக காலத்தில் பல வேலைகளை போவீங்க. மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்குது. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, ஆர்டிஃபிஷியல் சயின்ஸில் இருக்கிறவங்க, அதுபோக வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு அந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வியாபாரத்தில் வந்து விஷய ஞானம் இருக்கும், தேர்ச்சி இருக்கும், லாபம் இருக்கும், தொழில் விருத்தி இருக்கும். ஸோ வியாபாரம் தொழில் வந்து கொடிகட்டி பறக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். சரியா நேர்களே, நல்லா இருக்குது. ஸோ புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல வந்து ஸ்ரீபதி யோகம், லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்குறாங்க. செவ்வாய் குரு இணைவில் வந்து குருமகள் யோகம், சூரியனை குரு பார்க்கறதுனால சிவராஜ் யோகம். ஸோ 10ஆம் இடம் நல்லா இருக்குது. அடுத்து 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து யாருடைய வழிபாடு அதிகப்படுத்திக்கணும்னா பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். உங்கள் வீடு தேடி பெருமாள் வருகிறார், வீடு தேடி வருகிறார் வெங்கடேசன். ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடங்கிறது பூஜை புனஸ்காரம் தான். ஸோ இப்போதைக்கு பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்கள். சரியா? இப்போதைக்கு வந்து மீனராசிக்கு வந்து நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சூரிய வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மார்கழி மாதம் முழுக்க போகலாம். புதன்கிழமை சனிக்கிழமை போகலாம். இன்றைக்கி மார்கழி 16. சரியா? இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. பொதுவாக பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வருது உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீரும். ஏன்னா பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா 3 தெய்வத்தோட அனுக்கிரம் கிடைக்கும். தாயாரை கும்பிட்டிங்கன்னா சுக்கரனோட அனுக்கிரம் கிடைக்கும். பெருமாளை கும்பிட்டிங்கன்னா புதனோட அனுக்கிரம் கிடைக்கும். ஆஞ்சநேயரை கும்பிட்டிங்கன்னா சனிப்பவனோட ஆதிக்கம் கிடைக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு 3, 8, 4, 7, 11, 12 மிக சிறப்பாக இருக்கும். இதில் வந்து இந்த 8, 12ங்கிறது ஆகாத இடம். ஸோ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டாலே அனைத்து விஷயமே உங்களுக்கு சரியாக போயிடும். சர்வரோக நிவாரணி. சரியா? அதை அப்படியே அந்த பெருமாள் கொடுப்பாரு. ஸோ பெருமாள் கோவிலுக்கு போங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை சிவன் கோவிலுக்கு போங்க. மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை சிவன் கோவிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டுவாங்க. ஆனால் பெருமாள் கோவிலுக்கு தான் அடிக்க தூரம் போகணும். சரியா நேரில்? அதுபோல் ராசியில் வேறு சனி பகவான் போயிட்டுருக்கிறார், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. ஸோ பெருமாள் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக மீனராசிக்கு பார்க்கப்படுகிறது. பெருமாளை பற்றி சில வழிபாடுகள் சொல்கிறேன், அந்த வழிபாடு செய்யுங்க. சரியா? வீட்டில் இருந்தாலும் சரி, கோயிலில் இருந்தாலும் சரி, இந்த வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்த வரையிலும் நாட்கள் நல்லாயிருக்கும். குறிப்பாக மீனராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இவங்கெல்லாம் வந்து பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணணும். மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இவங்கெல்லாம் வந்து சிவன் கோவிலுக்கு போகணும். சிவன் கோவிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு, சிவசக்தியை கும்பிட்டு, முருகப்பெருமானை கும்பிடணும். ஸோ ஒரு 6 லக்கணத்துக்கு பெருமாள் வழிபாடு, 6 லக்கணத்துக்கு சிவன் வழிபாடு. இப்போதைக்கு வந்து மேஜராக என்ன சார் பண்ணணும்னா பெருமாள் வழிபாடு தான் அதிகம். சரியா? பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது வந்து என்ன வழிபாடு சார்? வழிபாடு பரிகாரம் என்னென்னா ரொம்ப ஈஸியானது தான், ஆனால் பவர்ஃபுல்லானது. வீட்டில் கூட செய்யலாம். மௌன சங்கல்பம் மிக ரகசியமாக இருக்கணும். சரியா? மனதுக்குள்ளே மட்டும் பேசிக்கணும். தினமும் மனதுக்குள்ளே மட்டும் பேசிக்கணும். தினமும் வந்து காலையில் எழுந்து பூஜை புனஸ்காரம் பண்ணேன்னா மனதுக்குள்ளே மட்டும் பெருமாளுக்கு முன்னாடி நின்று பேசி வைங்க. பெருமாளை என் கர்மனெல்லாம் தீர்த்து வை, என் கர்ம கடன்களை தீர்த்து வை. கர்ம கடன்கள்லாம் என்ன? இந்த பூமியில் நம்ம பிறக்கிறது காரணமே கர்ம கடன்கள் தான். கர்மத்தை கழிக்க தான் பூமியில் பிறக்கிறோம். சரியா? கர்ம கடன் இல்லைன்னா நமக்கு வந்து பூமியில் இடம் இல்லை. ஒன்று வைகுண்டத்தில் இருப்போம், இல்லைன்னா சொர்க்கத்தில் இருப்போம். நம்ம ஆத்மா சாந்தி அடைஞ்சு ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்ந்துடும். சரியா? நம்ம ஆத்மா வந்து பூமிக்கு நோக்கி வராது, பிறப்பு எடுக்காது. மனித பிறப்போ, பிராணியாவோ, மிருகமாவோ ஏதோ ஒரு பிறப்பு எடுக்கிறது காரணம் வந்து அந்த ஆத்மா வந்து கர்மத்தை கழிக்கிறதுக்காக தான் அது பிறப்பு எடுக்குது. மாடாக பிறந்தால் என்ன? பொதி சுமக்கணும், அடி வாங்கணும். கழுதையை சம்மந்தம் அடி வாங்கணும், பொதி சுமக்கணும். குதிரையாக பிறந்தால் பாறை இழுக்கணும். ஸோ ஒவ்வொரு மிருகங்களுக்குமே ஒவ்வொரு கர்மா இருக்குது. மனிதனாக பிறந்தோம்னா குடும்ப வாழ்க்கையில், இந்த லௌகிக வாழ்க்கையில் நம்ம ஈடுபட்டு சுகத்துக்கங்களை அனுபவிக்கணும். ஸோ கர்ம கடன் தீரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பெருமாள் வீட்டில் பெருமாள் படத்தை வச்சுக்கோங்க. சரியா? பெருமாள் படத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூஜை பண்ணும்போது எப்போயுமே வந்து உங்களுக்கு வந்து யோக கணபதி இருக்கணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் யோக கணபதி இருக்கணும். தைரியலட்சுமி படம் இருக்கணும். மீனராசியில் பிறந்துட்டாலே 3 படம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். யோக கணபதி, தைரியலட்சுமி, அதுபோல் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? 3 நட்சத்திரத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த சித்தர்களெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். அந்த சித்தர்களை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? சித்தர்கள் வழிபாடையும் சொல்லிடுறேன் நான்.
புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து சித்தர் வந்து ஜோதிமுனி. இவருக்கு வந்து உருவம் கிடையாது. குத்து விளக்க வச்சே கும்பிட்டுக்கலாம். ஒளி, தீப ஒளி. சரியா? தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தீப ஒளியிலேயே ஒரு வழிபாடு பண்ணலாம். உங்கள் வீடு தேடி வருவார். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சித்தர் வந்து ஜோதிமுனி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சித்தர் வந்து டமக்கரார். இவர் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் நான். சரியா? இவர் டமர்க்கரார். வீட்டில் வந்து இவர் என்ன பண்ணணும்னா, இவருடைய உருவத்தை நான் கேட்டிங்கன்னா அனுப்பிவிடுவேன். 8807457629 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து சார் உத்திரட்டாதி நட்சத்திர சித்தர் அனுப்புங்கன்னா அனுப்பிவிடுவேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் கும்பிடும்போது குட்டி மணி வச்சுக்கணும். சின்ன மணியை வச்சு கிங்கினின்னு சத்தம் கொடுத்துட்டு மணியை கும்பிடணும். மணியாட்டிட்டு கும்பிட்டோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து சுந்தரானந்தர் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு. இவருடைய சமாதி மதுரையில் இருக்குது. மதுரைக்கு போகிறவங்க ஒரு சமாதியில் போய் ஜீவ சமாதியில் வழிபாட்டு வரலாம். இல்லைனா ஒரு படத்தை கூட நீங்கள் வீட்டில் வந்து வழிபாடு பண்ணலாம். ஸோ இந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அனுப்பிவிடுவேன். அந்த யோக கணபதி, தைரியலட்சுமி, சித்தர்கள் படம் இதெல்லாம் வேணும்னா அனுப்புங்க. அதுபோல் இந்த நேரத்தில் ஒன்று நான் சொல்கிறேன், அதை செய்யுங்க. இப்போ வந்து பெரும்பாலும் நல்லா இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுங்கன்னா தைரியலட்சுமி நமக்கான டைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சுக்கிர திசை வேறு உங்களுக்கு நடக்கும். அதனால் சுக்கிரனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அஷ்டலட்சுமி நாமத்தை டைப் பண்ணுங்கள். குறிப்பாக தைரியலட்சுமின்னு பண்ணுங்கள். சரியா? தைரியலட்சுமி தாயே போற்றி, தைரியலட்சுமியே போற்றி. சரியா? அப்படின்னு போடுங்க. அதுபோக உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் லட்சுமின்னு பேர் இருக்கிறவங்ககிட்ட பிரியமாக நடந்துக்கோங்க. அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுங்க. அவங்ககிட்ட சிநேகத்தை வளர்த்துக்கோங்க. ஸோ சுக்கிர திசை நடக்கும் மீனராசியில். சரியா? மீனராசியில் உத்திரட்டாதி எந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே சுக்கிர திசை ஒரு மத்தியமாக வயசில் வரும். ஒரு 50 வயசுக்குள்ளே வரும். ஸோ உங்களுக்கு வந்து தைரியலட்சுமி வழிபாடு நல்லதை கொடுக்கும். தினமும் ஒரு தடவை நாச்சும் லட்சுமியினுடைய நாமத்தை சொல்லணும். சரியா? நேரில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டலட்சுமி நாமத்தை சொல்லணும். அஷ்டலட்சுமி கும்பிடணும். சரியா? நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சத்துர்பதுவுமே சதா. இந்த மந்திரத்தை தினமும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் பல வகையில் வரும். கோடான கோடி செல்வங்கள் கிடைக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சமஸ்கிருதமாக இருக்குது சார் அப்படின்னா தமிழில் சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரைவியலட்சுமி போட்டி, சௌபாகியலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, விஜயலட்சுமி போட்டி, ஐஸ்வர்யலட்சுமி போட்டி, சந்தானலட்சுமி போட்டி, மகாலட்சுமி போட்டி, கஜலட்சுமி போட்டி, தைரியலட்சுமியே போட்டின்னு சொல்லணும். தைரியலட்சுமின்னு சொல்கிறதா ரொம்ப சிறப்பு. சரியா? தைரியத்தை வளர வச்சுக்கோங்க. தைரியம் இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்கும். தைரியலட்சுமி இருக்கிற இடத்துல மற்ற 7 லட்சுமி வந்துடுவாங்க. அதனால் தைரியலட்சுமியை நமக்கான டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கேட்குறவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. அனைவரும் லைக் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸுக்கு நன்றி. ஸோ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, தைரியலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். லட்சுமியில் அஷ்டலட்சுமியில் ஒரு முக்கியமான லட்சுமியை பார்த்து கும்பிடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க. பெருமாள் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, வலது கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதத்தை வந்து மெதுவாக தரையில் வைக்கணும். அவர் மூலஸ்தானத்துக்குள்ளே போகிறீங்க. கருவறையில் போகும்போது அந்த கருவறையில் போகும்போது ஒரு மிதியடி மாதிரி இருக்கும். அதில் சில பேர் வெள்ளை கவசம் போட்டிருப்பாங்க. ஒரு கவர் மாதிரி பின்னி வச்சுருப்பாங்க. அது மிதிக்க வேண்டாம். இல்லைனா வலது காலால் லைட்டாக மிதிங்க. இடது காலை தூக்கி வச்சுருங்க. கோயிலில் பண்ணும்போது எப்போயுமே வலது காலை அமைக்கிட்டு இடது காலை லைட்டாக தூக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளை சேவிக்கும் போது வலது காலை லைட்டாக அமைக்கிட்டு தரையில் அமைக்கிட்டு இடது காலில் கொஞ்சம் தூக்கிடுங்க. ஒரு 2 இன்ச்சு தூக்கிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கடன் தடைகள் நீங்கும். இப்படி வழிபாடு பண்ணிங்கன்னா கடன் தடைகள் நீங்கும். அது வலது பாகத்தை தொடுறது பலகாரம். வலது பாகத்தை தொட்டுக்கிட்டு இடது காலை தூக்கிட்டு வழிபாடு பண்ணணும். லைட்டாக, ரொம்ப அதிகமாக தூக்கக்கூடாது. அது மற்றவங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். சும்மா லைட்டாக நமக்கு நம்மே தெரிகிற மாதிரி கொஞ்சம் இடது பாகத்தை தூக்கிட்டு நீங்கள் பெருமாளை கும்பிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள், தடைகள், காரிய தடைகள், டிஸ்டர்ப் ஆகிறது எல்லாமே சரியாக போகும். அடுத்து துளசி இலை பெருமாளுக்கு முன்னாடி வச்சிடணும். வீட்டில் கூட வச்சு கும்பிடலாம். பெருமாள் படத்துக்கு முன்னாடி துளசி இலையை அந்த கெண்டியில் போட்டு தண்ணியில் தீர்த்தத்தில் போட்டு கும்பிடலாம். நாராயணா எனக்கு நல்வழி தருவா அப்படின்னு சொல்லணும். நாராயணா எனக்கு நல்வழி தருவான்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். தொழில் நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். பண ஓட்டம் நல்லாயிருக்கும். கேஸ் ஃபுல்லாக வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்து கண்மூடி வள வரணும். கண்மூடி கோயிலுக்கு போனீங்கன்னா கண்மூடி வள வரணும். இல்லைன்னா வீட்டில் சாமி கும்பிட்டீங்கன்னா கண்மூடிட்டு கும்பிடலாம். கண்ணை மூடிட்டு கும்பிட்றது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கோயிலில் கண்மூடி பிரகாரம் சுற்றி வரணும். ஃபுல்லாக சுற்றுனீங்கன்னா யார் மேலேனாச்சும் மோதிடுவோம். ஸோ கோயிலில் சுற்றும் போது கண்ணை கொஞ்ச நேரம், சரியா, ஒரு கொஞ்ச நேரம், ஒரு என்ன சொல்கிறது, 60 செகண்டு, அரை நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படியே பெருமாளை நமக்கு அப்படி சொல்லிட்டு வரணும். சரியா? கண்ணை மூடிட்டு அப்படி பெருமாள் நாமத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா தீய திருஷ்டி சரியாக போயிடும். தீய பார்வை, கண் திருஷ்டி, கண் கோளாறு, உங்கள் மேலே மற்றவங்க பார்த்த அது என்ன சொல்கிறது, உங்களை பற்றி மற்றவங்க நினச்சது, தீங்க நினச்சது எல்லாமே சரியாக போயிடும். ஸோ இது கண்மூடி வலம் வருது. சரியா? அந்த பரிகாரம் சுற்ற வரும்போது ஒரு அரை நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே வாங்கணும். ரொம்ப கண்ணை மூடிட்டு வந்தீங்கன்னா எதுக்கு இருக்கிற மேலே மோதிடுவீங்க. சரியா? நமக்கு வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இப்படிலாம் இருக்குது. அதுபோல் வெள்ளிக்கிழமை மூச்சு பரிகாரம் பண்ணணும்.
வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுங்க. பெருமாள், விநாயகர், மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடும்போது மனதில் 9 முறை நல்ல இழுத்து மூச்சு விட்டு ஓம் நமோ நாராயண அப்படி சொல்லணும். ஓம் நமோ நாராயண அப்படின்னு நல்லா மூச்சு விட்டு 9 தடவை சொல்லுங்கள். இந்த வீடியோவை நேரம் கேட்குறவங்களும் நாராயண நாமத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி சொல்கிறது நல்லதா. இன்றைக்கி துவாதிசி, நேற்று வைகுண்ட ஏகாதசி, இன்றைக்கி துவாதிசி. அன்றைக்கி விரதம் இருப்பாங்க. நேற்று யாரும் அன்னம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, பழங்கள் இதை தான் சாப்பிட்ருப்பாங்க. சில பேர் டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்ருப்பாங்க. இன்றைக்கி தான் சாதம் வச்சு சாப்பிடுவாங்க. சாதம், அகத்திக்கீரை, நெல்லிக்காய் வச்சு சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரம் தான் வரும். ஸோ அதனால் இன்றைக்கி பொழுது போயிடும். இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை கட்டவுடனே பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயண நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியாக டெக்ஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கோயிலில் மணி அடிக்க சத்தம் கேட்குது வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாமி கும்பிட்டுருக்கீங்க, அந்நேரம் கோயில் மணி சத்தம் கேட்குதுன்னா உள்ள கருவறையில் பூஜை அடிக்கிற மணி இல்லை, அது கோயில் பூசாரி பண்ணுற மணி. அது இறைவனுக்கு பூஜை பண்ணும்போது அடிக்கிற மணி. கோயில் மணி அடிப்பாங்க. பொது மணி அடிக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கணும்னா, என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு, என் கஷ்டமெல்லாம் தொலைஞ்சு போச்சு, நான் நாளுமே நல்லபடியாக இருக்க போகிறேன்னு மனசால் நினச்சிக்கணும். நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே என் பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு நினைக்கணும். ஒரு பாசிட்டிவாக நினைக்கணும். என் பிரச்சனை தீர்ந்து போச்சு, நல்லா இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். இதெல்லாம் ஒரு நேர்மறை சக்தியை வளர்க்கும். அடுத்து கோயிலில் எதுவும் பரிகாரம் பண்ணுறீங்க, சரியா, ஏதோ காரியம் பண்ணுறீங்க, அர்ச்சனை பண்ணுறீங்க, பிரசாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா கோயிலை திரும்பி பார்க்காம வந்துடணும். அப்படியே பிரகாரம் சுற்றிட்டு கொடிமரத்தை வணங்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம வந்துடணும். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பரிகாரம் செஞ்சவுடைய வழிபாடு பண்ணவுடைய நோக்கம் பழிபூர்வமாக முடியும். அதுபோல் வீட்டில் பெருமாளை வழிபாடு பண்ணுறீங்க, கண்ணாடி டம்ளர், சந்திரனுடைய ஆதிக்கம், கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றிட்டு துளசியை போட்டுருங்க. துளசியை போட்டு நாராயணான்னு சொல்லி குடிங்க. சரியா, துளசியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணுங்கள், மந்திரம் சொல்லுங்கள். அப்புறம் தண்ணியை குடிச்சிருங்க. உடல் மனம் நல்லபடியாக இருக்கும். உடல் சோர்வு, மனக்லேசம், மன சஞ்சலம் எல்லாம் சரியாக பெறும். பொருளாதாரம் சமநிலையாக இருக்கும். கையில் காசு பண்ண பிரச்சனை இருக்காது. பொருளாதாரம் உங்களுக்கு மேம்பாடாகும். ஸோ இப்படிலாம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது, நிறைய வழிபாடுகள். பரிகாரங்கிறது என்ன செய்கிறது, வழிபாடுங்கிறது வணங்குறது. நான் சிறுசாக தான் சொல்லுவேன், சிறுசாக தான் சொல்லுவேன், பெருசாலாம் கஷ்டப்பட மாட்டேன். நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன துளசி இலை மட்டும் வாங்கணும். பூக்கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு துளசி இலை, இல்லை 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம். எப்போயுமே வீட்டில் ஃப்ரிட்ஜில் துளசி இலை இருக்கணும். சரியா, நீங்கள் எப்படி வாங்கணும்னா துளசி இலையை செவ்வாய்க்கிழமை வாங்கிடுங்க, அதை புதன்கிழமை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வியாழக்கிழமை வாங்க, வெள்ளிக்கிழமை யூஸ் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை வாங்கினா வெள்ளி யூஸ் பண்ணிக்கலாம், சனி யூஸ் பண்ணிக்கலாம். பெருமாள் வழிபாடுக்கு 3 நாள் முக்கியமான நாள்: புதன், வெள்ளி, சனி. வெள்ளிக்கிழமை தாயாருக்கு, மகாலட்சுமிக்கு. புதன், சனி பெருமாளுக்கு. சரியா, இப்படிலாம் வழிபாடு பண்ணணும். சரியா நேர்களே, நாள் பார்த்து நேரம் பார்த்து கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் சனிக்கிழமை, ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் புதன்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு புதன்கிழமை வழிபாடு பண்ணிக்கலாம். சரியா, அடுத்து பெருமாளுக்கு முன்னாடி நிற்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லணும். நீங்கள் வீட்டில் கும்பிட்டாலும் சரி, கோயிலில் போய் கும்பிட்டாலும் சரி, என் பாரத்தை நீ சுமந்து விட்டாய், நீ எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டப்பா, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது எல்லாமே உனக்கு தெரியும், எனக்கு வருது நடக்கிறது, எனக்கு இனிமேல் வரப்போகிறது எல்லாமே அனைத்தும் மறந்தவன் நீ, மூவலத்தையும் ஆள்றவன் நீ, காக்கும் கடவுள் நாராயணன். அதனால் என் பாரத்தை நீ சுமந்து விட்டாய் அப்படின்னு மனப்பூர்வமாக நினச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவர் எல்லாத்தையுமே ஏற்றுக்குருவார். அதுபோக பெருமாளுக்கு முன்னாடி கருடாழ்வார் சன்னதி இருக்கும். கருடாழ்வார் சன்னதிக்கிட்ட உங்கள் குறைய சொல்லலாம். சரியா, கருடங்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பெருமாள்கிட்ட சொல்லுவார். ஸோ கருடாழ்வார் சன்னதிக்கிட்ட சொல்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். அவர் தொட்டு பார்த்து காதலெல்லாம் சொல்லக்கூடாது. அவருடைய கருட சிலைக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள். சரியா, பொதுவாக சொல்லுங்கள். சரியா நேர்களே, கருடன் கண்டிப்பாக பெருமாள் கோயில் போய் சேர்ப்பார். முக்கியமான விஷயம் என்னென்னா அவசரப்படக்கூடாது. வீட்டில் சாமி கும்பிட்டாலும் சரி, கோயிலில் சாமி கும்பிட்டாலும் சரி, அவசரப்படக்கூடாது. அதோ கதி இதோ கதின்னு கும்பிடக்கூடாது. பொறுமையாக கும்பிடணும். கூட்டமான கோயிலுக்கு போகாதீங்க, கூட்டமாக இருக்கிற அன்றைக்கி போகாதீங்க, கூட்டம் இல்லாத அன்றைக்கி போங்க. அதுக்கு தான் புதன்கிழமை போக சொல்கிறேன். பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை போனீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சனிக்கிழமை எல்லோரும் வந்துடுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே கமர்ஷியலாக ஆகிப்போச்சு. கமர்ஷியலாக தான் போவாங்க. வைகுண்ட ஏகாதசினா கூட்டம் இருக்கும், ஆஞ்சநேயர் ஜெயந்தினா கூட்டம் இருக்கும். அதாவது முக்கியமான நாளடி கோயிலுக்கு போகலாம், ஆனால் எல்லா நாளும் போகலாம். எல்லா நாளுமே தெய்வத்துக்கு அனுக்கிரகம் இருக்குது, தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். நாள், நட்சத்திரம், திதி. பெருமாள் வழிபாடுக்கு புதன், சனி, கிழமை. நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துக்கு போகலாம். திருவோணம், கேட்டை, ஆயில்யம், ரேவதி, இந்த 3-4 நட்சத்திரத்துக்கு போகலாம். திதி ஏகாதசி திதிக்கு போகலாம், துவாதிசியும் போகலாம். ஏகாதசி முடிஞ்சு துவாதிசி அன்னைக்கு கூட பெருமாள் கோயிலுக்கு போகலாம். ஸோ பெருமாள் வழிபாடுக்கு 4 நட்சத்திரம், திதிலாம் இருக்குது. அந்த காரணம் பண்ணி நீங்கள் கோயிலுக்கு போகலாம். சார் முக்கியமான திருவிழா அன்றைக்கி தான் போவேன், கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு கூட்டத்தில் போயிட்டு இடிபடி பட்டுக்கிட்டு அப்படிலாம் வேண்டாம். உங்களை வருத்தப்பட்டு கசைக்கிட்டுலாம் கோயிலுக்கு போக வேண்டாம். மனப்பூர்வமாக வீட்டில் கும்பிடுங்க. அது பெருமாளை வீட்டிலே கும்பிடலாம். பெருமாள் ஒரு நல்ல கடவுள்.
சரியா? வேண்டிய நேரத்துக்கு கொடுப்பாரு. காக்கும் கடவுளாக இருக்கிறதுனால டியூட்டி அவருக்கு இருக்கும் அதிகமாக. ஏன்னா காக்கிறது தான் டியூட்டி. ஸோ ஒரு டியூட்டியாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ரொம்பலாம் இது பார்க்க வேண்டாம், நூதனம் பார்க்க வேண்டாம், ஆச்சாரம் அனுசாசனம்லாம் பார்க்க வேண்டாம். அதுக்காக பெருமாள் கோயிலுக்கு கண்டபடி போகக்கூடாது, சுத்தமாக தான் போகணும். இருந்தாலும் பெருமாள் அதை ஏற்றுக்க மாட்டார். சில பிரச்சனை இருந்தால் அதை தாங்கிக்கிடுவார். ஏன்னா அவர் வந்து காக்கும் கடவுள், எந்நேரமும் வருவார். எனி டைம் டியூட்டியில் இருக்கிறவர். ஏன்னா அந்த பிரபஞ்சத்தை காக்கிற கடவுள் பெருமாள் தான். சிவன் வந்து தபயோகி, அவர் வந்து தபத்திலே இருப்பார், அவர் கெடுக்கக்கூடாது. பிரம்மனுக்கு வழிபாடு கிடையாது, பிரம்மன் படைக்கிற கடவுள் தான். ஒரு சில இடத்துல பிரம்மன் வழிபாடு இருக்குது, அவரும் ஒரு ஞானஸ்தர் தான். சரியா? அவர் வந்து படைக்கும் கடவுள், அவருடைய வேலை வேறு. ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது. அழைத்தவர் கண்ணுக்கு வருவேன் என்பான் கீதையில கண்ணன். அழைச்சிட்டா உடனே வந்துடுவார், வேறு வழி இல்லாமல் வருவார், தட்டாமல் வருவார். ஆனால் மனப்பூர்வமாக அழைக்கணும். உளமாற ஊனுருகி உள்ளமுருகி மனமுருகி கண்ணீர்லேருந்து ஒரு செட் கண்ணீர் அழைச்சிட்டு ஆதி மூலமே நாராயணா அப்படி சொன்னால் வந்துடுவார். நிற்கதையாக நிற்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு வழி இல்லை, நீ தான் என்னை காப்பாற்றணும், ஆதி மூலமே நாராயணா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கருடவானத்தில் வருவார். அவர் வருது நமக்கு தெரியாது, ஒரு சொரூபமாக வருவார், பட் குறைய தீர்ப்பார். சரியா நேர்களே? மனம்தான் முக்கியம், நம்பிக்கை தான் நடராஜன். சரியா? நம்பிக்கை வச்சு செய்யுங்க, நல்லாயிருக்கும். சொல்ல வந்த காரியம் என்னென்னா, விஷயம் என்னென்னா, அவசர கதியாக கும்பிடாதீங்க, அவசரப்பட்டு கூட்டத்துக்குள்ளெல்லாம் போய் கோயிலுக்கு போகாதீங்க, அதுக்கு வீட்டில் கும்பிட்டுருங்க. சரியா? வீட்டில் வந்து பஞ்சாச்சாரத்தை எடுத்துக்கிட்டு துளசியை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள், சந்தனம், குங்குமம், பன்னீர், கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் இதை அப்படியே பஞ்சாச்சாரத்தில் போட்டு அப்படியே நாராயண நாமத்தை சொல்லுங்கள். புதன்கிழமை இரவு 8-9 உட்காந்துக்கிட்டு அப்படி நாராயண நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷ்னா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோலைமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடையில் இருப்பவனை போற்றி, ஆதிசேஷலாம் வந்தவனை போற்றி, பாடலாத்தி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட சீரங்கத்த பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரவரை போற்றி, அழகசிங்க நரசிம்மரை போற்றி, சங்க சக்கரதாரியே போற்றி, ஸ்ரீம லட்சுமி நாராயணா போற்றி, 108 திவ்ய தேசத்தில் வாழ்பவரே போற்றி. அவ்வளோதான். 108 திவ்ய தேசம்னு வாயில் வந்துட்டாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. 108 திவ்ய தேசத்துக்கு பெருமாள் அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துடுவார், அந்த கண்டியில் வந்து உட்காந்துருவார். சரியா? பஞ்சாச்சாரத்தில் உட்காந்துருவார். அதுதான், அவ்வளோதான். இறைவனை நம்ம மந்திரத்தால் இழுத்துடலாம். சரியா? நல்ல தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம், ஆச்சாரம் உள்ளவன் தான் சொல்லணும் கிடையாது, வேதம் படித்தவன் தான் சொல்லணும் கிடையாது, சாதாரண பாம்பரனும் சொல்லலாம். நந்தனுக்காக நந்தியே விலகிருக்கு சிதம்பரத்தில். நந்தன்கிற ஒரு சாதாரண ஆள். சரியா? ஒரு குடிமகன், பஞ்சமன். அவன் வந்து சிவனை பார்க்கணுன்னு போகும்போது நந்தியே விலகி நின்றுருக்கு. சிவன் காட்சி கொடுத்துருக்கிறாரு. இதை காட்டில் என்ன வேணும்? அதனால நான் படித்தவன் படிக்காத இதெல்லாம் நினைக்காதீங்க. மனப்பூர்வமாக பெருமாளே கோவிந்தா கோபாலா சொன்னாலே போதும், வந்துடுவார். சரியா? வீட்டில் இருந்தே கூப்பிடுங்க, எல்லாம் சரியாயிரும், எல்லா சங்கல்பங்களும் கிடைக்கும், நல்ல விதமாக இருக்கும். அதுபோக வந்து கிழக்கு பக்கம் நின்று கோயிலுக்கு போனீங்கன்னா கிழக்கு பக்கம் நின்று ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கோயில் முடிச்சுட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு வரும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். கோயிலுக்குள்ளே வந்து சூரியன் தெரியாது, ஆனால் கொடிமரம் வணங்கலாம். கொடிமரம் வந்து சூரியனை பற்றா இருக்கும். வெளியே போய் மேலே கொடிமரம் வந்து சூரியனை பற்றா இருக்கும். கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். கோயிலுக்கு போய்ட்டு வெளியே வந்து சூரியனை பார்த்துட்டிங்கன்னா அனைத்து சக்தியும் கிடைக்கும். ஏன்னா தெய்வ பிரபஞ்சத்துக்கு ஒளி கொடுக்குற சூரியன் தான். ஸோ கிழக்கு பக்கம் வந்து ஒரு சக்தி வந்தால் பார்க்கப்படுகிறது. அதுபோக வெள்ளிக்கிழமை வந்து சுத்தமாக இருங்க, ஆடை கொடுத்துங்க. வீட்டில் வந்து கோயிலுக்கு சாமி கும்பிடும்போது சுத்தமாக இருங்க. வீட்டில் வந்து கோமியம் தெளிங்க. அதாவது எப்படின்னா, வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பசுஞ்சாணம் வச்சு தெளிக்கிறோமோ இல்லையோ கோமியம் தெளிக்கலாம், இல்லைனா பஞ்சகவியம் தெளிக்கலாம். ரெண்டுமே கிடைக்கல சார் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, பச்சை தண்ணியில் பித்தளை பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு, நல்ல தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் பன்னீர், பச்சை கற்பூரம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டு வாசலை துளைச்சிட்டிங்கன்னா மகாலட்சுமி வீட்டு வந்து அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. தெருவில் போனாலே மகாலட்சுமி உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. பச்சை கற்பூரத்துக்கும் பன்னீருக்கும் மகாலட்சுமி அப்படியே உள்ளே வந்துடுவா. சரியா? இது சின்ன இதுதான், பரிகாரம் தான். சரியா? பரிகாரம் சொல்ல முடியாது, செயல்பாடு. வெள்ளிக்கிழமை மட்டும் செய்யுங்க. வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தெளித்து விடுங்க. அந்த வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா, உங்கள் வீட்டிலே இருப்பாள். அதுபோக கோயிலுக்கு போனீங்கன்னா மணியை ஒரு தடவை அடிங்க. சில பேர் டங்குன்னு அடிப்பாங்க, தான் உடம்புல உள்ள சக்தியெல்லாம் காட்டுவாங்க. கோயில் மணியெல்லாம் அப்படி அடிக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு வந்து அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கோயிலில் போகிறதே அது வந்து நம்ம வந்து அமைதிக்காக தான் போகிறோம். சரியா? கோயிலில் போனால் சாமி கும்பிட்டுட்டு எதனாச்சும் ஒரு அர்த்த மண்டபத்தில் முன்னாடி வந்து ஒரு ஓரம் உட்காந்து நம்ம மெதுவாக பேசலாம். நம்ம சாமியை பற்றி, அந்த கோயில் வரலாறை பற்றி அப்படி பேசிக்கலாம். சொந்த பந்தம் யாரும் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கிட்டு நல்ல காரியங்களை பற்றி பேசிட்டு வந்துடலாம். சும்மா ஊர்கதையை பேசுகிறது அது சில பெண்கள் தான் ரொம்ப பேசுகிறாங்க. நான் நிறைய கோயிலை பார்த்துட்டேன். ஃபோனை எடுத்துக்கிட்டு அவன் கடன் கொடுக்கல, அவள் அப்படி இருக்கா, நாத்தனா சரியில்லை, நாத்தனா புருஷன் அப்படி இல்லை, அவள் சொல்லுக்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அவள் அங்கே போயிட்டா இங்கே போயிட்டா, இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வெளியே வந்து பேசுங்க. யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சில காரியங்களை கோயில் வச்சு பேசாதீங்க, பந்தா பண்ணாதீங்க. நான் பெரிய ஆள், அரசியல் கட்சியில் பெரிய ஆள், வட்ட செயலாளர், நான் பெரிய இவனாக இருக்கேன் அப்படின்னு கோயிலில் அப்படியே பந்தா கட்டுறது. எல்லோரும் ஆண்டவனுக்கு அடிமை தான். யாராக இருந்தாலும் சரி.
சரியா? ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, இறைவன் சன்னிதானத்தில் அனைவரும் சமம். அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சாமி உங்க கூட வருவாருங்களா? வரமாட்டாருங்க. நீங்கள் ஒரு ஆணவம் அகந்தை பிடிச்சி உள்ளே போனீங்கன்னா தெய்வம் உங்களை திரும்பி பார்க்காது. தெய்வம் வந்து உங்களை பார்க்கும்போது கண்ணை முடிக்கிறோம். எல்லாத்தையும் விட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை திறந்து பார்ப்பார். சரியா? அதனால் கோயிலுக்குள்ளே போகும்போது ஆணவம் அகந்தை, நான் ஒரு பெரிய ஆள், நான் பெருசாக அப்படின்னு பரிவாரத்தோடு போயிட்டு பந்தா கட்டினீங்கன்னா நல்லா இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. அவர் சும்மா இருக்கிறாரோ சுற்றி இருக்கிறவங்க ஏற்றி விட்டுதானுங்க. கோயிலையும் நடக்குது. கோயிலையும் வந்து கிட்டத்தட்ட கமர்ஷியல் ஆகிட்டாங்க, அரசாங்க தளமாக ஆகிட்டாங்க, அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வெளியே வர முடியலை. ஃபுல்லாக திருப்பதி ஆக்கிறேன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோயிலையே வேறு மாதிரி ஆக்கிட்டாங்க. முருகன் மட்டும் இருக்கிறார். அவர் இன்னும் இருப்பார், இன்னும் கோடான கோடி வருஷம் இருப்பார், எல்லாத்துக்கும் அருள் பண்ணுவார். ஆனால் மனுஷன் வந்து அவர் வேறு மாதிரி ஆக்கிட்டான். வருஷம் சரியாக இல்லை, புது வருஷம் சரியில்லை, பணம் கட்டி போனாலும் சரியாக இல்லை, நிற்க இடம் இல்லை, கண்ணா பண்ணுன்னு ஆகிப்போச்சு. அங்கே செக்யூரிட்டி ஆள் பார்க்கணும்னு பார்க்க மாட்டேங்கிறான். லைனில் லாய் படுத்து கிடக்குது, தண்ணி பாட்டிலாக கிடக்குதுங்க. மூலவர் சன்னதி வரைக்கும் 2 பக்கம் தண்ணி பாட்டிலாக கிடக்கு. ஏன்னா தண்ணி வியாபாரம் ஜரூராக நடக்குது. தண்ணி பாட்டில் சுண்டில் அது இது வந்தே போனவெல்லாம் விற்கிறானுங்க. ஒரு கோயிலுங்கிறது ஒரு அட்மாஸ்பியரே இல்லை. ரொம்ப சங்கடமாக இருக்குது. மக்களும் அப்படி ஆக்கிட்டாங்க. அங்கே பீச் இருக்கிற மாதிரி கடலில் போகலாம், அப்படியே கண்காட்சி மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த வீடியோ கேட்குற யாருனாச்சும் ஒரு ஆன்மீகவாதிகள், சமய நோக்கர்கள், நல விரும்பிகள், அறநிலை துறையில் சம்மந்தப்பட்டவங்க தயவுசெய்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் ஹேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தேன், சங்கடமாக இருந்தது எனக்கு. மற்ற இடமெல்லாம் ஓரளவு பரவாயில்ல. அதேமாதிரி திருப்பரங்குன்றத்துலேயும் இந்த திருநங்கைகள் தொல்லை நிறையா இருக்குது. சரியா? கோயிலை விட்டு வெளியே வர விட மாட்டேங்கிறாங்க. காசு கொடுன்னு பறிக்கிறாங்க. அது புதுசாக திருமணமான போன தம்பதிகள் ரொம்ப சங்கடப்படுறாங்க. கோயிலுக்கு ஏண்டா போனோன்னு ஆக போகுது. திருப்பரங்குன்றத்தில் நிறையா இருக்குங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, தீப ஏற்றவா வேண்டாமன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் வந்து உள்ளூர் நிர்வாகம் கட்டுப்படுத்தணும். கோயிலுக்கு வர பொதுமக்களுக்கு பிறருடைய இடைஞ்சல் இருக்கக்கூடாது. சரியா? தயவுசெய்து இதெல்லாம் பாருங்கள். நான் ஒரு ஆன்மீகவாதி, ஜோதிடன் என்ற முறையில் சொல்கிறேன். நல்ல கருத்தை தான் சொல்கிறேன். சரியா? பொதுவாக உள்ள விஷயத்தான் பேசுகிறேன், இல்லாததெல்லாம் சொல்லலை, நடக்கிறதான் பேசுகிறேன். ஸோ இதை அனைவரும் சீர்தூக்கி பாருங்கள். யாரோ ஒருத்தர் காதல் விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தெய்வம்னு ஒன்று இருக்காது, பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா? மனுஷன் எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் தெய்வம் ஒரே அடையாக அடிச்சிடும். அதுக்கு மேலே வெந்திக்கவே முடியாது. எவ்வளோ பார்த்தாச்சு. அதனால் மனிதனாக இருங்க, மனசாட்சிக்கு பயந்து வாழுங்க, நல்லபடியாக செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருப்பீங்க. சரியா நேயர்களே? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மணியை வந்து ஒரு தடவை மெதுவாக அடிங்க, நல்ல விதமாக இருக்கும். அதுபோக நிறைய சொல்லிட்டேன். சரியா நேயர்களே? அது மாதிரி கடன் வழக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பெருமாள் சன்னதியை 3 தடவை சுற்றி வாங்க. என் கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லி சுற்றி வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும், அழுத்தம் குறையும், நல்லபடியாக இருக்கும். திருமண தடை இருக்குது, திருமண வாழ்க்கை சரியில்லை, கணவன் மனைவிக்கு பிரச்சனையாக இருக்குது, வம்பு வழக்கு பிரச்சனையாக இருக்குன்னா பெருமாள்கிட்ட என்ன பண்ணுங்கன்னா, பெருமாள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு 9 தடவை சொல்லுங்கள் மூச்சு விட்டு. என் ஜோடி என் வழி, என் கணவன் என்னுடன், என் மனைவி என்னுடன், நான் கணவனை விட்டு பிரிய மாட்டேன், மனைவி என்னை விட்டு பிரிய மாட்டாள் அப்படின்னு மனதுக்குள்ள சொல்லிட்டு 9 தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது, தடைகள்லாம் சரியாக போயிடும். தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது. சரியா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. என் உழைப்புக்கு நீயே சாட்சி. சரியா? இப்படின்னு செய்யணும். பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிடணும். என் உழைப்புக்கு நீ தான்ப்பா சாட்சி, எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்கதோ இல்லையோ, என்னை நீ அங்கீகாரம் பண்ணிக்கோ. நீ அங்கீகாரம் பண்ணிட்டேன்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அவர்கிட்ட அங்கீகாரம் வாங்கிக்கோங்க. நல்லபடியாக வாய்ப்புகள் வரும், ஒப்பந்தங்கள் வரும், நல்லபடியாக இருக்கும். குடும்ப சண்டை பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்கள் கோயில் பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிடலாம். கோயிலில் பிரசாதம் கிடைக்கணும், அங்கேயே காலி பண்ணிடாதீங்க, வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. புளியோதரையோ பொங்கலோ கிடைக்கணும், வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பிரித்து சாப்பிட்டீங்கன்னா குடும்பத்தில் இருக்க பிரச்சனைலாம் சரியாக போயிடும். சரியா நேர்களே? அதுபோல் கண் திருஷ்டி தீய பார்வைச்சுன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு போது பெருமாள் ஒரு தடவை பாருங்கள். சன்னதியில் ஒரு வளம் வந்த பின்னாடி பெருமாள் அப்படியே பார்த்துட்டு கிளம்புனீங்கன்னா கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று அந்த கண் திருஷ்டி தீய பார்வைலாம் சரியாக போயிடும். அதுபோக ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்துக்கு சொல்லிட்டேன். நான் துளசி தண்ணியை போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டேன். கிழக்கு திசையை நோக்கி சாமி கும்பிடுறது வந்து மிக சிறப்பாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா. சரியா நேர்களே? அதுபோக எல்லாத்துக்கும் மேலாக ஒரே ஒரு வரி, நான் சுமக்கவில்லை நீ தான் சுமக்கிறாய் அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்லிடுங்க. சரியா? உலகளந்த பெருமாளே லட்சுமி நாராயணா, நீ தான்ப்பா எல்லாத்தையும் சுமக்கிறேன், நான் ஒன்று சாதாரண கருவி தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட பேராசை இருக்கக்கூடாது, பிறருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது, அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாகவும் இருக்குது. ஸோ இறை வழிபாடில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. நான் சிலவற்றை தான் சொல்லியிருக்கிறேன். இதே 28-29 நிமிஷம் ஆயிடுச்சு, நிறைய சொல்லலாம். சரியா நேர்களே? அதனால் நான் வந்து வெகுஜன தொடர்பில் உங்களுக்கு எது ஈஸியாக முடியுமோ அதை தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம லௌகிய வாழ்க்கைக்கு சில காரியங்கள் சரியாக பண்ணணும். முடியாத காரியத்தில் சொல்லக்கூடாது. நடக்காத காரியத்தில் நீ அவரை போய் பாருங்கள், புரோக்கரை பாரு, அங்கே போ இங்கே போ, இதெல்லாம் வேண்டாம். நம்மளால் முடியும். சரியா? ஒரு 50 ரூபா செலவு பண்ணோம்னா நம்மளால் முடியும். அப்படி தான் நான் சொல்லுவேன். சரியா நேர்களே? அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், எளிமையாக இருந்தாலும் இனிமையாக இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள் நேர்களே, நல்லா இருக்கும். உங்கள் வீடு தேடி வெங்கடேசன் வருகிறார், அவர் விட்டுடாதீங்க, நல்லபடியாக இருக்கும். இந்த தம்மையிலுக்கு அப்படி தான் தலைப்பு போடுவேன், வீடு தேடி வரும் வெங்கடேசன்
அவர் விட்டு விடாதீர்கள் போடுவேன், பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு எது பிரச்சனைனா அதை சொல்லுங்கள், அதுக்கு பரிகாரம் சொல்கிறேன். பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். எனக்கு இந்த தசாபுத்தி நடக்கு சார், அது இதெல்லாம் வேண்டாம், லக்கணமெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்கு சார், என்ன இதுக்கு என்ன தீர்வு, என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். அதுபோல் இறைவனோட நாமத்தை சொல்லுங்கள். எதுவும் இந்த ஜோதிடர் படம், இந்த சித்தர் படம், தைரியலட்சுமி படம், விநாயகர் படம், யோக கணபதி படம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரியா? எனக்கு யோக கணபதி படம் அனுப்புங்க சார்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். ஸோ இமேஜ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அனுப்பிவிடுவேன். அப்பப்போ நான் போட்டுட்டு தான் இருக்கேன். நிறைய நேரில் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? ஏகப்பட்ட நேரில் வாங்கியிருக்கிறாங்க. 100 கணக்கில் எங்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. ஃபோட்டோலாம் வாங்கியிருக்கிறாங்க, இமேஜ் வாங்கியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. இமேஜெல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும். எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஃபோன் நம்பர் என்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்காக கொடுக்கல, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஜனன ஜாதகம் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஏன்னா நான் ஜாதகம் பார்க்குறது வாட்ஸ்அப் மூலிமா தான் பார்க்குறேன், ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்ணுறேன். அதுக்காக தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நான் கொடுக்கல. நீங்கள் என்கிட்ட பேச இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? உங்கள் குறைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் நிவர்த்தி பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை முதலே சொல்லியிருக்கணும். அந்த வெள்ளி மோதிரத்துக்கு அதை பற்றி ஒரு வரி சொல்லிவிட்டு நான் வீடியோ நிப்பாட்டுறேன். பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆள்காட்டி வரல போடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க நடுவரில் போடுங்க. ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க சுண்டு வரல போடுங்க. லக்கணம் தெரியலன்னா வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.